டெல்லியில் 37 நாட்களாக போராடி வருகின்றனர் தமிழக விவசாயிகள். உடலையும் உயிரையும் வருத்தி நடைபெற்று வரும் இந்த போராட்ட களம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சமீபத்தில் தேசிய விருது வென்ற ஜோக்கர் படத்தில் வரும் வசனம் இது. நியாயத்திற்காக குரல் கொடுக்கும் படத்தின் நாயகன் தினம் தினம் விதவிதமான போராட்டம் நடத்துவார். படத்தில் போராடும் நாயகனை பார்த்து மக்கள் சிரித்தாலும் திரையில் பார்க்கும் நம்மால் அதை வெறுமனே சிரித்து மட்டும் கடந்துவிட முடியாது. மக்களின் நிலைமையும் அதே அளவு எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் இருப்பதே அதற்கு காரணம். ஒரு மாதத்திற்கு மேலாக டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தும் போராட்டங்களும் இதே பாணியில் இருக்கின்றன. தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் மண்டை ஓடுகளை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டபடி அரை நிர்வாணமாக பட்டினி போராட்டம் நடத்தினர். இலை தழைகளுடன் ஆதிவாசி போல டெல்லி நகர வீதிகளில் போராட்டம் நடத்தினர். அரை மொட்டை, அரை மீசை எடுப்பது, அரை நிர்வாண ஊர்வலம் என மாறி மாறி போராடிய விவசாயிகள் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி முழு நிர்வாணமாக டெல்லி வீதிகளில் நின்று அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல ஆடைகளை கிழித்து ஊர்வலம் போன விவசாயிகள் இன்று சிறுநீர் குடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதம மந்திரி எனக்கு காது கொடுத்து கேட்டு எனக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை என்றால் இங்கேதான் அங்கே செத்து மடிவம் தவிர வேறு வழி கிடையாது. போராடும் தங்களை கொத்தடிமைகள் போல நினைத்து மத்திய அரசு உதாசீனப்படுத்துகிறதா என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர். டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக தமிழக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரத பிரதமரே அவங்கள சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நடந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு எங்களால் மனசை சகிக்க முடியல. ஒரு நடிகை போய் பார்க்கும்போது பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் போது இந்த விவசாயிகளுக்கு அவங்களோட குறைகளை கேட்கறதுக்கு பிரதமர் இல்லைனாலும் பிரதமரோடைய ஒரு இதுல இருந்து கண்டிப்பா வந்து அவங்கள பார்த்து இதுக்கு என்ன பண்ணணும்னாலும் முடிவெடுக்கணும். பெரிய பணக்காரர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வதால் கெட்டு போகாது என கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்தார். பெரிய முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 6 லட்சம் கோடி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவை விவசாயிகளுக்கு கொடுப்பதால் இன்னும் கெட்டுப்போவதில்லை. அவை விவசாயிகள் 300 பேருக்கு மேல் இன்றைக்கு தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கான கடன்களை ரத்து செய்ய வேண்டும். இனியாவது போராடும் விவசாயிகளை கண்டு கொள்ளுமா மத்திய அரசு?